ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு முறை ஒரு பெரிய தெய்வ ஊழியர் எஃப்இ மேயர் என்று சொல்லப்படுகிற ஒரு தெய்வ ஊழியர் ஒரு கப்பலில் பயணமானார். அது ஒரு கால்வாய், ஐரிஸ் கால்வாய், அயர்லாந்தை நோக்கி பயணமாய் கொண்டிருந்தது. அந்த கப்பல் ஊழியர் அப்படி போய் மேல் தளத்தில் போய் அந்த மாலுமிட்ட போய் கேட்டார், கேப்டன் போய் கேட்டார், இவ்வளவு இருட்டா இருக்க, நீங்கள் தூரத்தில் எப்படி அந்த துறைமுகத்தை அடையாளம் கண்டுகொள்வீர்கள்? இருட்டாக தான் இருக்கும். நான் 2 முறை அந்தமான்ல கப்பலில் பயணம் ஞாபகம் உண்டு. எங்கே பார்த்தா இருட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அப்போ நான் மேலெல்லாம் போய் பார்த்துருக்கேன். அந்த நேரம் எப்படி கண்டுபிடிச்சிங்க துறைமுகத்தை? அவர் சொன்னார், 3 லைட் தெரியுது பாருங்கன்னாரு. இந்த 3 லைட், ஆமாம், அந்த 3 லைட்டும் ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது ஒன்னோடு ஒன்றாக இணைந்து ஒரு லைட் மட்டும் தான் தெரியும். ஸ்ட்ரைட்டாக போகும்போது ஒன்னோடு ஒன்று தெரியும். அப்படி போகும்போதே நான் துறைமுகம் பக்கத்தில் வந்துட்டோம், துறைமுகத்து நேராக வந்து விட்டோம் என்று அறிந்து கொள்ளலாம் என்றார். எத்தனை உண்மை! நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சில திருமணத்தில் பிரசங்கம் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கிறேன், 3 எல்லை ஞாபகம் வச்சுருங்க, 3 டபிள்யூவை ஞாபகம் வச்சுருங்கன்னு பொண்ணு மாப்பிள்ளைக்கு பேசியிருக்கிறேன். 3 எல்லுன்னா என்ன? ஒன்று லார்ட், என்ன ஒன்று லவ், என்ன ஒன்று லா. தேவனை நோக்கி பாருங்கள், தேவ அன்பில் வாருங்கள், தேவனுடைய சட்டத்திட்டங்களை கீழ்ப்படியுங்கள். 2 ஒன்றா வரும்போது உங்கள் வாழ்க்கை ஒரு துறைமுகத்து நேராக போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். 3 டபிள்யூ. இப்போ பாருங்கள், வெப்சைட்டில் போனால் www something.com. அப்போ என்ன www கேட்குறீங்களா? வெயிட்டிங், கர்த்தருக்கு காத்திருங்கள். வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை முக்கியப்படுத்துங்கள். வர்ஷிப், தேவனை ஆராதிங்கள். தேவனுடைய வார்த்தை, தேவ சமூகத்தில் காத்திருப்பது, தேவனை ஆராதிப்பது, 3ம் ஒன்றாகும் போது உடைய நோக்கம் அழகாய் அமையும். பிரைஸ் தி லார்ட். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், நாடின துறைமுகம் கண்டு போய் கர்த்தர் சேர்க்கிறார். ஒரு நல்ல தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:17. ஆமென். பாருங்க, 3ம் தனித்தனியா இருக்குது. அது ஒண்ணா வந்தோட புரிஞ்சுக்கிட்டாங்க, இதான் துறைமுகம். நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் தேவ சித்தம் என்னதென்று புரிந்து கொள்ளுங்கள். அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நாளை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். நன்மை கிருபை தொடரட்டும். தேவ சித்தத்தை புரிந்து தேவலைக்கு நோக்கி ஓட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.